இந்தியாவில் தேர்தல் அனல் பறக்கும் ஒரு மாநிலம் என்றார் தற்பொழுது அது பீகார் தான். தமிழக தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. ஆனால் பீகார் தேர்தலுக்கு இன்னும் சுமார் 2-3 மாதங்கள் மட்டுமே இருக்கின்றன. அங்கு பிரச்சாரமும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கே எந்தெந்த கட்சிகளுக்கு போட்டி அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி. பாஜக யாரோட கூட்டணியில் இருக்காங்க? நிதிஷ்குமாரோட. நிதிஷ்குமாரை அங்கே தேர்தல் களத்தில் பல்டி குமார் என்று விமர்சிக்கிறார்கள். காரணம் என்ன? 5 வருஷம் முன்னாடி தேர்தல் நடந்தது. பாஜகவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சார். 2 வருஷம்தான் ஆட்சி நடத்துகிறாரு. பாஜகவை விட்டுட்டு அப்படியே நேர் எதிரி கட்சியான லாலு பிரசாத் யாதவ் கட்சியோட கூட்டணி வச்சு முதலமைச்சராக இருந்தார். அதுலேயும் 2 வருஷம்தான் இருந்தார். மறுபடியும் லாலு பிரசாத் யாதவ் கட்சியை விட்டு பாஜகவுக்கே வந்து மீண்டும் முதலமைச்சராக நீடிக்கிறார். இதனால் அவரை பல்டி குமார் என்று விமர்சனம் செய்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க, ராகுல் காந்தி அங்கே யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, SIR அப்படின்னு சொல்லி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி, தேர்தல் ஆணையம் அங்கே வாக்காளர்கள் திருத்தம் செய்து வருகிறார்கள். ரொம்ப தீவிர திருத்தம் இது. போன தேர்தலில் இருந்த வாக்காளர்கள் 65 லட்சம் பேர் இந்த தேர்தலில் காணோம். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள், வாக்கு திருட்டு நடத்துகிறார்கள் என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்து யாத்திரை நடத்தி வருகிறார். இந்த யாத்திரையில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். பீகார் மாநிலத்தில் நடந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தமிழில் பேசினார். அதை ஹிந்தியில் மொழிபெயர்த்து பீகார் மக்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். ஜனநாயகத்தை காக்க, மக்கள் நலனுக்காக நீங்க ஒன்று சேர்ந்திருக்கீங்க. जनता की कल्याण और लोकतंत्र की रक्षा के लिए आप एकजुट हुए हैं. பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர போறது இந்த நட்பு தான். यही मित्रता आपको बिहार चुनाव में जीत दिलाने वाली है. பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது. தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. भाजपा की विश्वासघाती राजनीति हारने वाली है. காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்க. தேஜஸ்வி யாதவுடன் கைகோர்த்து நிற்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றாக நிற்கிறார்கள். இந்தியா கூட்டணி அங்கே பலமாக நின்று கொண்டிருக்கிறது. கடுமையான போட்டி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் புதிதாக அவர் களமிறங்கியிருக்கிறார். தேர்தல் அரசியல் ஆலோசகராக பல கட்சிகளுக்கு செயல்பட்டவர். தானே கட்சி ஆரம்பித்து களத்தில் இறக்கிவிட்டார். ஆளும் பாஜகவையும் குறை கூறி வாக்கு சேகரிக்கிறார். அமைச்சர்கள் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க என்றும் சொல்வதார். பாஜகவிற்கு அங்கே ஒரு சங்கடமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா, புதிதாக வந்த பிரசாந்த் கிஷோரும் தங்களை டார்கெட் செய்கிறாரே என்று. ஒரு பக்கம் ராகுல் காந்தியினுடைய இந்த யாத்திரைக்கு கூட்டம் வருகிறது. இருந்தாலும் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது கட்சிக்காரர்களோட கூட்டம், மக்களின் கூட்டம் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நாங்களும் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சுருக்கோம். யாத்திரை தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுறோம், உள்ள அத்தனை மாவட்டத்திலையும் எங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி என நாங்களும் ஒரு நீண்ட பட்டியல் வைத்திருக்கிறோம். காங்கிரஸ் பிரச்சாரத்திற்கு, காங்கிரஸ் யாத்திரைக்கு கூட்டம் வருவதை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை. சென்ற முறை எப்படி நாங்கள் தோற்கடித்தோமோ அந்த முறை லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி மற்றும் காங்கிரஸை இந்த முறையும் தோற்கடிப்போம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்று பாஜக ஒரு பக்கம் சொல்ல, காங்கிரஸ் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டம்தான் ஓட்டாக மாறும், இதுவே தான் சாட்சி, மக்கள் எங்களுடைய ஆட்சியை மீண்டும் மலர வைப்பார்கள், பாருங்கள் இன்னும் 2 மாதத்தில் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தேர்தல் களம் களை கட்டி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அங்கே சென்று அந்த யாத்திரையில் பங்கேற்ற பிறகு மீண்டும் தமிழகம் திரும்பினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.